Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம chapter 7 structural organization in animals second part, அதாவது organ and organ system full complete பண்ணிடலாம். So organ and organ system, the basic tissues as we have learned in earlier class. நீங்க வந்து சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, நிறைய basic tissues இருக்கும். Which organs forms the organ, which in turn associated to form the organ system. இந்த மாதிரி சில organs, கரெக்ட்டுங்களா? Such an organization is essential for more efficient and better coordinated activities of millions of cells constituting an organism. So இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, it will make the cells all to be organized into an organism which should be more efficient in performing many functions and activities. So each organ in our body is made of one or more types of tissue. நம்மளோட organs இருக்குல்ல நம்ம பாடியில, either heart இருக்கும், heart, lungs, stomach, kidney, இந்த மாதிரி various organs இருக்கு இல்லையா? So இந்த ஒரு ஆர்கனிசமே வந்து it will be made of one different types of tissue-னால மேட இருக்கும். ஒன்னு ஒரு டைப் ஆஃப் tissue-னால மேட இருக்கும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்களா? சோ இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு ஆர்கன்ஸ் வந்து will be made of different types of tissue. நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் நிறைய டைப்ஸ் ஆஃப் tissues பத்தி, லைக் epithelial tissue, அடுத்தது மஸ்குலர் டிஷ்யூ படிச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? மஸ்குலர் டிஷ்யூ. இன்னொன்னு நியூரல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ்யூ, ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூ பத்தி படிச்சிருப்போம். அடுத்தது கனெக்டிவ் டிஷ்யூ பத்தி படிச்சிருப்பீங்க. கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ, இதெல்லாம் டிஷ்யூவோட டைப். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கனெக்டிவ் டிஷ்யூ, எபிதீலியல் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ அண்ட் நியூரல் டிஷ்யூ. சரிங்களா? We also notice after some careful study that complexity in organ and organ system displays certain discernible trend. அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டி, அதாவது ஒரு ஆர்கன் அப்படின்றது குட்டியா இருக்கும், அந்த ஆர்கன் வந்து அப்படியே காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டே போகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்னி எடுத்தீங்கன்னா அது காம்ப்ளெக்ஸ் அவ்வளவா இருக்காது. ஒரு ஹார்ட் எடுத்தீங்கன்னா நிறைய சாம்பல்ஸ் இருக்கும், அதோட காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். கரெக்டுங்களா? இந்த டிசர்னபிள் ட்ரெண்ட் இஸ் கால்ட் எவல்யூஷனரி ட்ரெண்ட்னு சொல்லுவீங்க. இந்த discernible, let me write, it is very important word, ஓகேங்களா? discernible trend. இந்த discernible trend தான் நீங்க என்னன்னு சொல்லுவீங்கன்னா evolutionary trend அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? which you will study in class 12. நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிப்பீங்க. In this chapter you will be introduced to the morphology and anatomy of the frog. So in anatomy and morphology of frog பத்தி இந்த சாப்டர்ல படிப்பீங்க. மார்ஃபாலஜி அப்படின்னா என்னன்னா, it is a study of form or externally visible features. ஓகேங்களா? மார்ஃபாலஜினா study of form or externally visible feature. அதாவது இப்ப நீங்க ஒரு பாம்பு எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய எக்ஸ்டர்னலி விசிபிள், வெளியே என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதை பத்தி படிக்கிறதா நீங்க மார்ஃபாலஜின்னு சொல்லுவீங்க. ஸ்டடி ஆஃப் ஃபார்ம் அண்ட் எக்ஸ்டர்னலி விசிபிள் ஃபீச்சர். இதுதான் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? So in the case of plants and microbes, the morphology precisely means only this. Plants and microbes இதுதான். But in the case of animals, this refers to external appearance of the organ and body parts. External appearance of animals and body parts. External, இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா this refers to external appearance of the organs or parts of body. இது வந்து வெளியே இருக்கக்கூடிய organs and parts of bodyயோட appearance பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The anatomy conventionally is used for the study of morphology of internal organs in animals. You learn about the morphology and anatomy of the frog, that is mean the vertebrates. In the talking anatomy and morphology of frog பத்தி படிப்பீங்க.
ஓகேங்களா? இப்போ நீங்க மார்ஃபாலஜினா என்னன்னு பார்த்தா ஆனடாமியா நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஆனடாமி அப்படின்னா it is a study of internal organs. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? let me explain this. External appearance of animals and body parts தான் இது வந்து அனிமல்ஸ்ல வரும். அனிமல் மார்ஃபாலஜி. இது என்னது? அனிமல் மார்ஃபாலஜி. சரிங்களா? இது பாருங்க, ஸ்டடி ஆஃப் ஃபார்ம் அண்ட் எக்ஸ்டர்னலி விசிபிள் ஃபீச்சர்ஸ் கால்ட் மார்ஃபாலஜி. அந்த ஃபார்ம் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் எக்ஸ்டர்னலி அப்பியரிங், இப்போ ஒரு பூனை வச்சுக்கோங்களா, அது எக்ஸ்டர்னலி அப்பியரிங் ஃபீச்சர் பத்தி படிக்கிறது மார்ஃபாலஜி. அதோட இன்டர்னல் உள்ள அந்த பூனையோட ஆர்கன்ஸை பத்தி படிக்கிறது ஆனடாமி. வெளியே படிக்கிறது மார்ஃபாலஜி, உள்ள படிக்கிறது ஆனடாமி. இதுதான் உங்களுக்கு ஆர்கன் சிஸ்டம்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த லெக்சர்ல நம்ம ஃப்ராகோட ஃபுல் திங் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ.